கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு விரைவில் ஒப்புதல் தேவை என்று பிரதமர் நரேந்திர மோடியுடன் இபிஎஸ் கோரிக்கை மனு அளித்திருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மிக விரைவில் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம். இயற்கை வேளாண் விவசாயத்திற்கான மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்திருந்தார். கோவை விமான நிலையத்தில் பிரதமரை சந்தித்திருந்த அதிமுக பொதுச் செயலாளர் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு வரவேற்பு வழங்கியது மட்டுமல்லாமல் ஒரு கோரிக்கை மனுவினையும் பிரதமரிடம் வழங்கியிருந்தார். அந்த கோரிக்கை மனுவிலே கோவை மற்றும் மதுரை ஆகிய மாநகரங்களிலே மெட்ரோ ரயில் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்பதற்கான கோரிக்கைகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமான கோரிக்கைகளாக தமிழகத்தின் சார்பில் அந்த கோரிக்கைகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் முன்வைத்திருக்கின்றார். ஏனென்றால் நேற்று முதல் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களுக்கு மெட்ரோ திட்டங்களுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்ததாகவும் அதே பட்டியலில் இடம்பெற்றிருந்த தமிழகத்தினுடைய 2 நகரங்களுக்கு கோவை மதுரை ஆகிய மாநகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒரு சில காரணங்களை சுட்டிக்காட்டி ஒப்புதலை இன்னும் வழங்கவில்லை என்றும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த தகவல் வெளியாகி இருந்த நிலையில் தான் இன்று கோவை விமான நிலையத்திலே பிரதமரை வரவேற்ற பொழுது கோவை மதுரை ஆகிய நகரங்களுடைய மெட்ரோ திட்டங்களை கொண்டு வந்தது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு கனவு திட்டமாக அது அறிவிக்கப்பட்டது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி அந்த கோரிக்கை மனுவினை வழங்கியிருக்கின்றார். எனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மதுரை மற்றும் கோவை ஆகிய மாநகரங்களுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அந்த மாநகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசிடம் அப்போது முதலே முயற்சி எடுத்து வந்த நிலையில் தான் முதலமைச்சராக இருந்த பொழுதும் அது தொடர்பான கோரிக்கைகளை பிரதமரை சந்தித்த பொழுது மத்திய அமைச்சர்களை சந்தித்த பொழுது தொடர்ந்து வலியுறுத்தி இருந்ததையும் நினைவு கூர்ந்து அந்த கோரிக்கை மனுவிலே கோவை மற்றும் மதுரை ஆகிய நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை விரைந்து வழங்க வேண்டும் என்பதற்கான ஒரு கோரிக்கையினை மிக முக்கியமான கோரிக்கையாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் அவர்களிடம் வழங்கியிருக்கின்றார். கடந்த காலங்களில் அந்த திட்டத்திற்காக அதாவது அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது எடுக்கப்பட்டிருந்த நடவடிக்கைகள், எழுதப்பட்டிருந்த கடிதங்கள், அமைச்சர்களை வலியுறுத்தியிருந்தது உள்ளிட்டவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி அந்த கோரிக்கை மனுவினை வழங்கி கோவை மதுரை திட்டங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதிமுக சார்பிலே. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு விரைவில் ஒப்புதல் தேவை என்று பிரதமர் நரேந்திர மோடியுடன் நிலையத்தில் பிரதமரை சந்தித்திருந்த அதிமுக பொதுச் செயலாளர் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு வரவேற்பு வழங்கியது மட்டுமல்லாமல் ஒரு கோரிக்கை மனுவினையும் பிரதமரிடம் வழங்கியிருந்தார். அந்த கோரிக்கை மனுவிலே கோவை மற்றும் மதுரை ஆகிய மாநகரங்களிலே மெட்ரோ ரயில் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்பதற்கான கோரிக்கைகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமான கோரிக்கைகளாக தமிழகத்தின் சார்பில் அந்த கோரிக்கைகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் முன்வைத்திருக்கின்றார். ஏனென்றால் நேற்று முதல் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களுக்கு மெட்ரோ திட்டங்களுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்ததாகவும் அதே பட்டியலில் இடம்பெற்றிருந்த தமிழகத்தினுடைய 2 நகரங்களுக்கு கோவை மதுரை ஆகிய மாநகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒரு சில காரணங்களை சுட்டிக்காட்டி ஒப்புதலை இன்னும் வழங்கவில்லை என்றும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த தகவல் வெளியாகி இருந்த நிலையில் தான் இன்று கோவை விமான நிலையத்திலே பிரதமரை வரவேற்ற பொழுது கோவை மதுரை ஆகிய நகரங்களுடைய மெட்ரோ திட்டங்களை கொண்டு வந்தது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு கனவு திட்டமாக அது அறிவிக்கப்பட்டது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி அந்த கோரிக்கை மனுவினை வழங்கியிருக்கின்றார். எனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மதுரை மற்றும் கோவை ஆகிய மாநகரங்களுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அந்த மாநகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசிடம் அப்போது முதலே முயற்சி எடுத்து வந்த நிலையில் தான் முதலமைச்சராக இருந்த பொழுதும் அது தொடர்பான கோரிக்கைகளை பிரதமரை சந்தித்த பொழுது மத்திய அமைச்சர்களை சந்தித்த பொழுது தொடர்ந்து வலியுறுத்தி இருந்ததையும் நினைவு கூர்ந்து அந்த கோரிக்கை மனுவிலே கோவை மற்றும் மதுரை ஆகிய நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை விரைந்து வழங்க வேண்டும் என்பதற்கான ஒரு கோரிக்கையினை மிக முக்கியமான கோரிக்கையாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் அவர்களிடம் வழங்கியிருக்கின்றார். கடந்த காலங்களில் அந்த திட்டத்திற்காக அதாவது அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது எடுக்கப்பட்டிருந்த நடவடிக்கைகள், எழுதப்பட்டிருந்த கடிதங்கள், அமைச்சர்களை வலியுறுத்தியிருந்தது உள்ளிட்டவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி அந்த கோரிக்கை மனுவினை வழங்கி கோவை மதுரை திட்டங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதிமுக சார்பிலே. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு விரைவில் ஒப்புதல் தேவை என்று பிரதமர் நரேந்திர மோடியுடன் இபிஎஸ் கோரிக்கை மனு அளித்திருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். முழு விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம். மெட்ரோ ரயில் திட்டங்கள் மட்டுமல்லாமல் கோவை விமான நிலையத்தையும் விரிவுபடுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளையும் அந்த மனுவிலே அவர் வழங்கியிருக்கின்றார்.
விவசாய மோட்டார் பம்புகளுக்கான ஜிஎஸ்டியை 18% 5% குறைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே ஜிஎஸ்டி மறுசீரமைப்பின் மூலமாக ஏராளமான விவசாய கருவிகளுக்கான ஜிஎஸ்டியை மத்திய அரசு குறைத்திருந்த நிலையில் விவசாய மோட்டார் பம்புகளுக்கான ஜிஎஸ்டியையும் குறைப்பதன் மூலமாகத்தான் வேளாண் உற்பத்தியை பெருக்க முடியும் என்ற அடிப்படையிலே அதற்கான ஜிஎஸ்டி மோட்டார் பம்புகளுக்கு 18% என்பதிலிருந்து 5% குறைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரதமரை வலியுறுத்தி அந்த கோரிக்கை மனுவினை வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகளை விரைந்து தொடங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. கோவை மாநகரினுடைய விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்காக கடந்த அதிமுக ஆட்சி காலம் முதலே நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த சூழ்நிலையில் தான் அந்த விரிவாக்க பணியை விரைந்து முடித்து கோவை சர்வதேச விமான நிலையமாக செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அதிமுக சார்பிலே தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். இன்று பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்பு அமைந்த நிலையில் அதிமுக தரப்பில் அந்த கோரிக்கையையும் மனுவிலே வழங்கியிருக்கின்றார்கள். நிலம் கையகப்படுத்தும் பணி நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோவை விமான நிலையத்தை விரிவுபடுத்தக்கூடிய பணியை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் கோயம்புத்தூரிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு ரயில் சேவையை தொடங்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். கோவையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை தொடங்க வேண்டும் என்பது உட்பட தென்னக ரயில்வேயிலே தமிழகத்திற்கு புதிய ரயில் திட்டங்களை வழங்க வேண்டும் என்பதற்கான ஒரு கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. கோவை விமான நிலையத்தினுடைய விரிவாக்க பணியை விரைந்து தொடங்க வேண்டும். கோவை மற்றும் மதுரை ஆகிய நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் சேவையை விரைந்து வழங்க வேண்டும். விவசாய மோட்டார் பம்புகளுக்கான ஜிஎஸ்டியை 18% 5% குறைக்க வேண்டும். கோயம்புத்தூரிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு புனித நகரமாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்திற்கு ஏராளமான பயணிகள் வருகின்றார்கள். கோவையிலிருந்து வரக்கூடிய மேற்கு மாவட்ட மக்கள் மட்டுமல்லாமல் கேரள பகுதி மக்களும் கூட ராமேஸ்வரம் வருவதற்கு கோவையை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் தான் கோவையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு ஒரு ரயில் சேவை வேண்டும், விரைவு ரயில் சேவையாக எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரதமரை சந்தித்து அந்த மனுவை வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கோவை மாநகரம் தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டராக இருந்து வருகின்றது. தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்று வருகின்றது. தென்னிந்திய நகரங்களிலேயே மிக முக்கியமான நகரமாக கோவை இன்று தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோயம்புத்தூரில் இருந்து பெங்களூருக்கு இரவு நேரத்திலே ரயில் சேவை தேவை என்பதையும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கின்றார். அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை வழங்க வேண்டும் கோவைக்கு, கோவை விமான நிலையத்தை விரிவுபடுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் கோயம்புத்தூரில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு ரயில் சேவையை தொடங்க வேண்டும். கோயம்புத்தூரில் இருந்து பெங்களூர் நகரத்திற்கு இரவு நேரத்திலே ரயில் சேவை வேண்டும் என்கின்ற ரயில் பயணிகளுடைய கோரிக்கையினையும் தன்னுடைய கோரிக்கை மனுவிலே வேண்டுகோளாக பிரதமரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கின்றார். அதே போன்று விவசாய மோட்டார் பம்புகளுக்கான ஜிஎஸ்டியையும் குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே மத்திய அரசு விவசாயிகளுடைய பல்வேறு கோரிக்கைகளை பரிசீலித்து ஜிஎஸ்டி வரம்பிலிருந்து பல தளர்வுகளை வழங்கியிருந்தார்கள், ஜிஎஸ்டியை குறைத்தும் கொடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் மோட்டார் பம்புகளுக்கான ஜிஎஸ்டியையும் 18% 5% குறைக்கும் பொழுது மோட்டார் பம்புகளுடைய விலை குறையும். இயந்திரங்கள் மூலமாக ஆழ்துளை இரவை மூலமாக விவசாயம் செய்யக்கூடிய தமிழக விவசாயிகளுக்கு அது ஒரு பெரும் துணை செய்யும் என்ற அடிப்படையில் தான் ஆழ்துளை இரவையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கையாக இந்த 18% ஜிஎஸ்டியை மோட்டார் பம்புகளுக்கு 5% குறைக்க வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கின்றார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. கோயம்புத்தூர் மாநகராட்சியை மேலும் மேம்படுத்தக்கூடிய விதமாக மெட்ரோ ரயில் சேவை, விமான நிலையம், புதிய ரயில் சேவைகள் உள்ளிட்டவை தொடர்பாக மனு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மதுரை மாநகராட்சியிலும் மெட்ரோ ரயில் சேவை அவசியம் தேவைப்படுகின்றது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா காலம் முதல் தமிழக அரசு அதற்கான நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்பதையும் சுட்டிக்காட்டி தான் முதலமைச்சராக இருந்த பொழுதும் பலமுறை மத்திய அமைச்சர்களை சந்தித்த பொழுதும் பிரதமரை சந்திக்க வாய்ப்பு நேர்ந்த பொழுதும் அதை சுட்டிக்காட்டி இருந்ததையும் நினைவு கூர்ந்து இந்த வேண்டுகோள் கடிதத்தை பிரதமரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருக்கின்றார். விவசாய மோட்டார் பம்புகளுக்கான ஜிஎஸ்டியை குறைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினையும் அவர் வழங்கியிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமாரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.